எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு தாங்க. இங்கே பாருங்கள், நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணி தொக்கு பண்ணியிருக்கேன். சைடிஷ் பாருங்கள், முட்டைங்க, வேக வச்ச முட்டை பாருங்கள், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா தொக்கு பண்ணியிருக்குங்க. கருவாடு தொக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் செஞ்சுருக்கேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை. அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு புரியும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான டிஷ்ஷு செய்ய போகிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி கருவாடுங்க. நெத்திலி கருவாடு போட்டு தக்காளி தொக்கு மாதிரி நான் வைக்க போகிறேங்க. நல்லா காரசாரமான நெத்திலி கருவாடு தொக்கு பண்ண போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தேவையான அளவு, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டி நசுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இதுதான் வந்து தொக்கு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எல்லாருமே வந்து கருவாடு தொக்கு பண்ணும்போது தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவாடு போட்டு தொக்கு பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவாடை நல்லா சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 தடவை நான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த கருவாடில் இருக்கிற அழுக்கு மண் எல்லாமே வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயில் வந்து இந்த கருவாடை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட்டு இது வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தக்காளி தொக்கு வச்சிங்கன்னா, தொக்கு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கருவாடு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம கருவாடு வறுப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வேண்டாம். இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சாலே போதும். பாருங்கள், இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கருவாடில் ஏற்கனவே உப்பெல்லாம் இருக்கும். நான் வெறும் எண்ணெயில் மட்டும் தான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி கருவாடு தொக்கும் அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வேக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. பாருங்கள் எப்படி வறுந்துருக்குன்னு. இப்போ வந்து அதே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பூண்டு போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த வறுத்த எண்ணெயிலே அப்படியே செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இதை கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி தொக்கு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து அரை வெக்காடாக தக்காளி வெங்காயம் வந்து சரியாக நம்ம ஃப்ரை பண்ணாமல் தொக்கு பண்ணோன்னா டேஸ்ட் இருக்காதுங்க, பச்சையாக இருக்கும் அப்படியே. அதனால் தக்காளி வெங்காயம் எப்பவுமே நீங்கள் தக்காளி தொக்கோ இல்லை வேறு ஏதாவது தொக்கு மாதிரி பண்ணுறீங்கன்னா நல்லா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தொக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி எண்ணெயும் நல்லா தாராளமாக ஊற்றிக்குங்க. அப்போ தான் நம்ம தொக்கு பண்ணுறது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாவும் இருக்குங்க. இது பாருங்கள், அதுவும் கருவாடு தொக்குக்குள்ளே எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன் நான். பாருங்கள், கருவாடு வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். குழந்தைங்க 2 பேர், நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருங்க. அதனால் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கருவாடு சேர்த்துட்டுங்க. பாருங்கள், தக்காளி நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா தொக்கு வந்து தக்காளி வந்து நம்ம எண்ணெயில் வதங்கும்போது கம்மியாகிடும் வதங்கும்போது, அதனால் நிறைய தக்காளி வச்சுருக்கேன். நான் வதங்கும்போது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் நீங்கள் வதக்கும்போது அதனுடைய அளவு வந்து கம்மியாகிடும், சுருங்கி. அங்கே பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா சூப்பராக கமகமான வாசனை வருதுங்க. அதுவும் இந்த கருவாடு வறுத்த எண்ணெயில் வந்து நான் தாளிக்கிறேன்ல, அதனால் இன்னமும் சூப்பராக வாசனையாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கருவாடு தொக்கு பிடிக்கணுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது எப்பவுமே நம்ம வந்து உப்பு கூட சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும் தக்காளி வெங்காயம். பாருங்கள், வதங்கிட்டு இந்த தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு அதில் இருக்கிற அந்த ஜூஸு சதை எல்லாமே நல்லா குழன்னு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தொக்கு எப்பவுமே வந்து தக்காளி வெங்காயம் வதங்குறது தான் டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பச்சையாக வெங்காயம் தக்காளியெல்லாம் அப்படியே இருந்ததுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னமும் நம்ம நல்லா ட்ரை பண்ணணுங்க. நம்ம மிளகாத்தூள் கூட சேர்த்து ட்ரை பண்ணோன்னா இந்த எண்ணெய் வந்து நல்லா கலர் கொடுக்கும். பாருங்கள், தொக்குக்கு மஞ்சள்தூளும் நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இன்னமும் நம்ம ஃப்ரை பண்ணணுங்க மிளகாத்தூளோடு சேர்த்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நான் வறுத்து வச்சுக்கிறேன். இந்த கருவாடை வந்து அதில் போட்டிருக்கேன். இது போட்டு வந்து நல்லா வந்து இந்த கருவாடு வந்து கொஞ்சம் நல்லா குழம்புல மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம ஊற்றுற தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது வந்து கொதிச்சா போதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு வைக்க போகிறேன். தொக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அது மேலே வந்து நான் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேங்க. நம்ம வந்து எப்பவுமே தொக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி தழை லாஸ்ட்டில் தூவி பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்குங்க. என்ன தான் நம்ம கருவாடு போட்டாலுமே இந்த கொத்தமல்லி தழையோட வாசனையும் அந்த பூனை நசுக்கி போட்டு ஃப்ரை பண்ணுற அந்த வாசனையுமே இந்த தொக்கில் வந்து இன்னும் 2 டேஸ்ட்டை கூட்டி கொடுக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். இந்த முட்டையுமே இதில் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை வந்து இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குழம்பு மூடி விட்டுடுங்க. அது குழம்போட குழம்போட அந்த டேஸ்ட் வந்து முட்டையில் இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு நம்ம காரசாரமான நெத்திலி கருவாடு தொக்கு. கூட சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் அவ்வளோதாங்க. நம்ம சூப்பரான காரசாரமான நெத்திலி கருவாடு தொக்கும். அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டைங்க, வேக வச்ச முட்டையாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி கருவாடை வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தொக்கு பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவாடு சாப்பிடாதவங்க கூட இந்த வாசனை, கருவாடோட வாசனை இல்லாமல் தொக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தொக்கு. யாருக்கெல்லாம் கருவாடு தொக்கு பிடிக்குமோ எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். நிறைய பேர் வியூஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண பண்ணுறீங்க யாருமே. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் என்ன மாதிரி இப்போ ஆரம்பத்தில் வர இந்த சின்ன சின்ன சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு உதவியாக இருக்கும் ப்ளீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை.